நானும் நல்லா பாக்குறேங்க. கஷ்டப்படும் போது அவங்களுடைய ஸ்டைலே வேறதான். ஸ்டைலே வேற. ஆண்டவர் தேடுற விதமே வேற. ஆனா கொஞ்சம் திருப்தி ஆயிடுச்சுனாலே, அதனாலதான் பைபிள் சொல்லுது, யெஷூரன் கொளுத்து என்னை உதைத்தான். இன்னைக்கு ஆண்டவரை உதைக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தை கரெக்டா தேடி வர மாட்டேங்கிறோம். 9 மணிக்கு ஆராதனைனா 9:30 10 மணிக்கு வரும், 11:30 மணிக்கு நிர்விசாரம். ஏன்னா உன் இருதயம் மேட்டிமே அடைந்து நீ கொழுப்பு பிடிச்சு உட்கார்ந்திருக்க. உன் கொழுப்பு அதுக்கு அடக்கிட்டா சரியாயிரும். அடக்குவார் ஒரு நாள். நல்லா புரிஞ்சு, நீ மாறணும், நீ சபையை தேடணும். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த விசாலமான நேரத்துல நீ கர்த்தரை தேடணும். பைபிள் சொல்லிருக்கு, திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிடுச்சு, அவர்கள் என்னை மறந்து போனார்கள். ஆரம்பத்துல நீ சர்ச்சுக்கு வர டைம் இப்போ 9:45. துணி துவச்சு போட்டு வந்தேன். நான் முடிஞ்சு கேட்டா சில ஆட்கள் என்கிட்ட பேசுற ஸ்டைல் தான், ஏமா லேட்டு? ஆமா, எல்லா சமையல் யார் செய்வா? சமையலே இல்லாம துன்றதுக்கு கஞ்சி கூட இல்லாம இருக்கும்போது, அப்போ 7:30 மணிக்கெல்லாம் சர்ச்சில் வந்து உட்கார்ந்தோம்ல. இப்போ எல்லாம் கிடைக்கும் போது பாத்துக்க, கர்த்தர் உனக்கு சமீபமாய் இருக்கும் போது அவரை பிடித்துக்கொள். வேதம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை அண்டிக் கொள்ளுங்கள். கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் பற்றி எரியும். அப்பொழுது நீ கதறினாலும் உனக்கு ஒண்ணு நடக்காது. நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் யாரோ ஒருவருடைய ஜெபம். நீங்க கர்த்தரை தேடல், நீ நினைக்கிறீங்க நான் கர்த்தரை தேடல, நல்லா தானே இருக்கிறேன், நீ நல்லா இருக்கிற. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருவருடைய ஜெபம். ஒரு மகள் நல்லா இருக்கணும், அவருடைய தகப்பனோ தாயோ கதறி ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்தை நீ பண்ணி பாரு, நீ உன் குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தரை நீ தேடு, கர்த்தரை தேடு. யோசுவா தான் சொல்றான், கர்த்தரை தேடுவது உன் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் நீ பின்ன யாரை தேடுவீர்கள்?